அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ரோட் சைட் காளான். எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வீட்லேயே ஈஸியாக எந்த ஒரு சாஸும் இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நான் முட்டைக்கோஸை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. நம்ம முட்டைக்கோஸ் எவ்வளோ எடுத்துருக்கோன்னா அதே அளவு காளானும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ரெண்டும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பவுல் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பொடியாக நறுக்குன காளான் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குறது காளான் கம்மியாகவும் முட்டைக்கோஸ் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் நம்ம ரெண்டும் ஈக்குவலாக போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பைண்டிங் ஏஜெண்ட்டாக நம்ம இன்றைக்கி கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் ஆட் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு மைதா. ஃபஸ்ட்டு அரை கப் ஆட் பண்ணி எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் அதுக்கப்புறமா ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைதா வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம். ஆனால் மைதாவில் வர டேஸ்ட் அதில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். காயில் இருக்கிற தண்ணியே போதும். மறுபடியும் ஒரு அரை கப் மைதா போட்டு நல்லா பிரட்டி விட்டு வச்சுக்கோங்க. காயில் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாத அளவுக்கு அலசி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா நிறைய எண்ணெய் குடிச்சு வரும். காளான் பொரித்து எடுக்கிறப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால இது பொங்கி வருது நுரைச்சிக்கிட்டு. நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொங்காது. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வந்துருச்சு. இது சும்மா சாப்பிட்றதுக்கு, இந்த ஸ்டேஜ்லேயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மற்ற எல்லா காளானையும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பொரித்து எடுத்தது எல்லாம் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பீசஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு குயிக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கடைசியாக டெக்கரேஷனுக்காக மேலே தூவி சாப்பிட்றது கொடுக்கறதுக்காக வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி கூலாக சேர்த்திக்கலாம். நம்ம இன்றைக்கி எந்த சாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. கடையில் தக்காளி அரைச்சி ஊற்றி கொடுக்க மாட்டாங்க. நிறையா சாஸ் ஆட் பண்ணி தண்ணி நிறையா விட்டு கொடுப்பாங்க. நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு காரம், தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், உப்பு நம்ம முதல்ல அதுக்கே ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கம்மியாக சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதித்து வரட்டும். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவி எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகி வர்றதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் தண்ணி கலந்து ஒரு ஸ்லரி ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சியை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. நான் கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிலருக்கு காளான் ரொம்ப கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பிடிக்கும். ஒரு சிலருக்கு ட்ரையாக பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி கூட குறைச்சி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காளான் முட்டைக்கோஸை உள்ளே ஆட் பண்ணி இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மொறுன்னு பொரிச்சு வச்சுருந்தோம். அது ஆரம்புடி கொஞ்சம் சாகி ஆகிடும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் கூட நம்ம இந்த கிரேவியில் கலந்து எடுக்கும்போது நல்லா சாஃப்ட் ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். இது சூடாக பரிமாறும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறது நமக்கு முட்டைக்கோஸ் அதிகமாகவும் காளான் கம்மியாகவும் தான் சேர்த்து செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்திருக்கோம். ரொம்ப சிம்பிளாக
நமக்கு பொடியாக அரியறதுக்கு தான் நேரம் ஆகும். அரிஞ்சு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரம் இது வந்து செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குவிக்காக கடையில் செய்கிற மாதிரியே ரோட் சைட் காளான், ஆனால் எந்த ஒரு சாஸும் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு சீக்கிரம் செஞ்சாச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்றைக்கி எடுத்த அளவுக்கு 4 பெரியவங்க தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு காளான் கிரேவி வருங்க. இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னு பார்த்துடலாம். நான் இங்கே கொடுத்துருக்கிற நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஒரு போர்ஷன் எடுத்தால் நம்ம இன்றைக்கி செஞ்சது 4 போர்ஷன் அளவுக்கு செஞ்சோம். நம்ம செஞ்ச அளவில் இருந்து 4ல் 1 பங்குக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.